வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் சிங்கப்பூர் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். சிங்கப்பூருக்கு ஒர்க் பெர்மிட்டில் சென்று மாதம் 2200 வெள்ளி வரை எப்படி சம்பளம் வாங்குவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பூரில் வேலை செய்வதற்காக நன்றாக படித்து டிகிரி, டிப்ளமோ எடுத்தவர்கள் மற்றும் ஓரளவு படித்தவர்கள் என இருவரும் வருகின்றனர். நன்றாக படித்தும் படித்ததற்கேற்ற வேலை சிங்கப்பூரில் சிலருக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் விரைவாக சிங்கப்பூர் வந்துவிட வேண்டும் என கிடைக்கும் எந்த வேலையினும் அதற்கு வந்துவிடுவது அல்லது ஏஜென்டினால் நல்ல வேலைதான் என்று சொல்லப்பட்டு ஏமாற்றப்படுவதாகும். ஓரளவாக படித்து சிங்கப்பூருக்கு வருபவர்கள் கூட 2200 வெள்ளி வரை சம்பளம் வாங்க முடியும். ஆரம்பத்தில் சிங்கப்பூருக்கு ஒர்க் பெர்மிட்டில் வருகிறீர்கள் என்றால் ஏதேனும் ஸ்கில் டெஸ்ட் அடித்த பின் வருவீர்கள். ஆரம்ப நாட்களில் சிங்கப்பூரில் ஒர்க் பெர்மிட் வேலைக்கு நாள் ஒன்றுக்கு 18 வெள்ளி முதல் 20 வெள்ளி வரை சம்பளமாக தரப்படுகிறது. மேலும் ஓவர் டைம் செய்து மாதத்திற்கு ஆரம்பத்தில் 750 வெள்ளி முதல் 850 வெள்ளி வரையில் சம்பளம் வாங்க முடியும். நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வருகிறீர்கள் என்றால் தங்குமிடம் பெரும்பாலும் கம்பெனி கொடுக்கும். எனவே தங்குமிடத்திற்கு என தனியான செலவு ஒன்று இருக்காது. ஸ்கில் டெஸ்ட் அடித்து ஒர்க் பெர்மிட்டில் சிங்கப்பூர் வந்து கம்பெனி சரியில்லை என திரும்ப நாட்டுக்கு போய்விட்டு மீண்டும் சிங்கப்பூர் வரும்போது ஏனைய பாஸ்களை பார்க்க குறைவாகவே கட்ட வேண்டும். இது ஒர்க் பெர்மிட்டில் உள்ள நல்ல விடயமாகும். அதே போன்று குறிப்பிட்ட காலம் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில் உங்களுடைய வேலை நேரம் தவிர்த்து ஏனைய நேரங்களில் நீங்கள் தற்போது செய்யும் வேலைக்கு பொருத்தமான ஒரு கோர்ஸ் ஒன்றை தொடர்வதுதான். உதாரணமாக பார்த்தால் சிங்கப்பூரில் கட்டுமான தளத்தில் அதிகமான வேலைகள் உள்ளன. எனவே நீங்கள் கட்டுமான துறையில் வேலை செய்கிறீர்கள் எனில் அது தொடர்பான ஒரு டிப்ளமோவை சிங்கப்பூரில் தொடருங்கள். 1 அல்லது 2 வருடம் ஆரம்பத்தில் கிடைக்கும் வேலையை செய்து கொண்டே ஏதாவது பொருத்தமான டிப்ளமோவை தொடருங்கள். டிப்ளமோ கோர்ஸ் என்பதால் படித்து முடிப்பதற்கு சராசரியாக 1 வருட காலம் எடுக்கும். எனவே மாலை நேரங்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை போன்ற கம்பெனி விடுமுறை நேரங்களில் கோர்ஸ்களை பின்பற்றுங்கள். டிப்ளமோ கோர்ஸ் ஆனது பொதுவாக 2200 வெள்ளி தொடக்கம் 2800க்குள்ளே அதற்கான செலவு போய்விடும். கோர்ஸுக்கு செலுத்தும் பணமானது செய்யும் கோர்ஸுக்கு பொறுத்து மாறுபடும். சிங்கப்பூர் சென்று மேலும் மேலும் முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே பொருத்தமான வழி இதுதான். தற்போது சிங்கப்பூரில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்கள் இதை தான் பின்பற்றுகிறார்கள். சில ஊழியர்களுக்கு கம்பெனியை கோர்ஸ் படிக்க செலவு செய்யும். சிலருக்கு தங்களுடைய பணத்தில் கோர்ஸ் செய்ய வேண்டி வரும். கம்பெனி செலவு செய்து கோர்ஸ் செய்யும் போது குறிப்பிட்ட காலம் அதே கம்பெனியில் வேலை செய்ய வேண்டி வரும். 3 வருடங்கள் வேலை செய்கிறீர்கள், மேலும் கோர்ஸையும் முடித்துவிட்டீர்கள் என்றால் இந்த நேரத்தில் கம்பெனியில் அந்த கோர்ஸ்க்கான நல்ல இடம் காணப்படும் போது நீங்கள் நல்ல சம்பளம் தரக்கூடிய பாஸ்களுக்கு மாற முடியும். அல்லது ஒர்க் பெர்மிட்டிலே நல்ல சம்பளம் தரும் வேலைகளும் சிங்கப்பூரில் அதிகமாகவே உள்ளன. எனவே அவற்றில் மாறி நல்ல சம்பளம் பெற முடியும். நல்ல அனுபவம் மற்றும் டிப்ளமோ இருக்கும் என்றால் கட்டாயம் சிங்கப்பூரில் அதற்கேற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். இப்போது ஒர்க் பெர்மிட்டில் வேலை செய்து ஓவர் டைம் உட்பட மாதம் 2200 வெள்ளி வரை சம்பளம் பெறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றாக படித்து சிங்கப்பூர் வந்து பிடித்த வேலை கிடைக்காவிட்டாலும் இருக்கின்ற வேலையை நன்றாக செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் கட்டாயம் அது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.